பல வருடங்களுக்கு முன்பு எகிப்து தேசத்துல மோசஸ் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப பலசாலியா இருந்தாரு. ஆனா ஆரம்பத்துல அவர் ஒரு நல்ல மனிதர் அல்ல. அவர் ஒரு கொள்ளைக்காரனா, வன்முறையாளனா, பல குற்றங்கள்ல ஈடுபட்டு வந்தார். அவருடைய பெயரை கேட்டாலே மக்கள் பயப்படுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அவர் எகிப்து நாட்டில் உள்ள பாலைவனத்துல இருந்த ஒரு துறவியர் மடத்திற்கு போனார். அங்க உள்ளவங்க எல்லாருமே அமைதியா ஜெபம் பண்ணிட்டு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. அந்த இடம் அவருடைய மனதை ஆழமாக தொட்டது. அந்த நாளே அவர் முடிவு செஞ்சாரு, என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் விட்டுவிட வேண்டும் என்பதாக. அந்த நாள்ல இருந்து அவர் அந்த மடத்துல தங்கி துறவியாக வாழ ஆரம்பிச்சாரு. ஆனா மற்ற துறவிகளுக்கு அவர் மீது முழு நம்பிக்கை எல்லாம் இல்ல. ஏன்னா அவருடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் அந்த மடத்துல இருந்த ஒரு துறவி ஒரு தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. எல்லா துறவிகளும் கூடி அவருக்கு தீர்ப்பு சொல்ல போனாங்க. மோசேயையும் அழைத்தாங்க. மோசஸ் அந்த இடத்திற்கு போனாரு. ஆனா தோல்ல ஒரு பழைய கூடைய சுமந்துட்டு போனாரு. அந்த கூடை முழுவதுமாக மணலை நிரப்பி வச்சிருந்தாரு. அவர் நடக்கிறப்போ அந்த கூடையில இருந்த சின்ன துளைகள் வழியா அந்த மணல் பின்னாடி சிதறிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்த மற்ற துறவிகள், நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான்: என் பாவங்களே என் பின்னாடி இந்த மண்ணு சிதற மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நான் அதை பார்க்காம இன்னொருத்தரோட பாவத்திற்கு தீர்ப்பளிக்க வந்திருக்கிறேனே அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட எல்லாருமே மிகவும் வெட்கப்பட்டாங்க. அந்த துறவியை தீர்ப்பளிக்காம மன்னித்தார்கள். இன்னைக்கு நம்ம லெந்து காலத்துல இருக்கிறோம். இந்த லெந்து காலம் பிறரை சீர்திருத்துவதற்கான காலமோ இல்லைன்னா பிறரை குற்றம் சொல்வதற்கான காலமோ அல்ல. இது என்னை நான் ஆராய்ந்து எனக்குள் இருக்கும் தவறுகளை உணர்ந்து என்னை நான் மாற்றிக்கொள்ளும் காலம். நாமும் இந்த லெந்து காலத்துல மனம் திரும்பி புதிய மனிதராக வாழ முயற்சி செய்வோம்.